இதோட இலை சாறு. இப்போ வலது பக்கம் தலைவலி வருதுன்னா இடது நாசியில், இடது பக்கம் தலைவலி வருது அடிக்கடிக்கு, தாங்க முடியாத தலைவலியாக இருக்கும், வலது நாசியில் இந்த சாரை விடணும். 2 துளி 3 துளி. ஆனால் அப்படி வலிக்கும், பொறுத்துக்குங்க. ஆனால் சரியாயிடும். ஒரே டோஸ் தான், ஒரே வேலை தான், சரியாயிடும். கையை காலை கட்டி போட்டுட்டு விடுங்க, வேற வழி இல்லை. ஏன்னா பல வருடமா அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பல வருடமா என்னென்னையோ மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டு, என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதா சித்தா எல்லாம் சாப்பிட்டு சரியாகலைன்னா இதை முயற்சி பண்ணுங்க, 100% குணமாகும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. இந்த குப்பமேனி இதுதான் மூலிகை. இந்த குப்பமேனில நிறைய தகவல் நிறைய பேர் சொல்லியிருந்தாலையும் நீங்க இதுல இருந்து என்ன மாதிரியான தகவல் மக்களை சொல்ல போறீங்க ஐயா? குப்பமேனி பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம நிறைய காணொலி போட்டிருக்கோம். இருந்தாலும் இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு, இது அனுபவத்தில் நம்ம பல்ராமையா, ஜட்ஜ் பல்ராமையா உடைய சீடர் சொன்ன ஒரு தகவல் இப்போ ஞாபகத்துக்கு வந்தது. ஒரே வேலையில் அந்த ஒற்றை தலைவலி பல வருடமா அவசரப்பட்டு இருப்பாங்க. எங்கெங்கோ போய் என்னென்னோ மருத்துவம் பார்த்துருப்பாங்க, சரியாகாது. அவங்களுக்கு இது இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒற்றை தலைவலி, அதே நேரத்தில் சைனஸ்ன்னு சொல்லக்கூடிய இங்கெல்லாம் மண்டையில் நீர் கோத்துட்டு இருக்கோம், இங்கே ஃபுல்லாக அவங்களும் என்னென்னவோ பண்ணுவாங்க, அந்த சைனஸ் பிரச்சனை சரியாகாமல் போகும். அவங்களுக்கு ஒரே டோஸ். ஆனால் தயவு செஞ்சு நல்ல திடகாத்திரமா மன திடம் உள்ளவங்க மட்டும்தான் இதை செய்யணும். கையை கட்டிடணும், கையை காலை கட்டிடணும். கட்டிட்டு இதோட இலை சாறு, இப்போ வலது பக்கம் தலைவலி வருதுன்னா இடது நாசியில, இடது பக்கம் தலைவலி வருது அடிக்கடிக்கு, தாங்க முடியாத தலைவலியா இருக்கும், வலது நாசியில இந்த சாரை விடணும். 2 துளி 3 துளி. ஆனா அப்படி வலிக்கும், பொறுத்துக்குங்க. ஆனா சரியாயிடும். ஒரே டோஸ் தான். திரும்பவும் சொல்கிறேன், மனதிடம் தைரியம் உள்ளவங்க மட்டும் செய்யுங்க. ஆனால் திரும்ப ரிப்பீட் ஆகாது, அதான் இதில் ஒரு விஷயம். ஒரே வேலை தான், சரியாயிடும். கையை காலை கட்டி போட்டுட்டு விடுங்க, வேற வழி இல்லை. ஏன்னா பல வருடமா அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பல வருடமா என்னென்னையோ மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டு, என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதா சித்தா எல்லாம் சாப்பிட்டு சரியாகலைன்னா இதை முயற்சி பண்ணுங்க, 100% குணமாகும். கைகளை கட்டி போட்டு விட சொல்றீங்க? ஆமா, வேற வழி இல்லையே. நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். இந்த கைகளை கட்டாம போனா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அதனாலதான் அந்த ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா அந்த ஐயா கொடுத்து அந்த அடுத்த நிமிஷமே சரியான அந்த தகவல் அனுபவத்தை பதிப்புல போட்டிருக்காங்க. அதனால இப்போ இதை எடுத்த உடனே அதுதான் ஞாபகம் வருது. அவங்க ஒரு ஆசிரியை கூட, நீண்ட காலமா அந்த வேதனையை அனுபவிச்சு புலம்பியிருக்காங்க. எதேச்சும் இவர் போயிருக்காரு அந்த ஸ்கூலுக்கு. புலம்பும்போது அங்கேயே கையை காலை கட்டி அந்த செடி அந்த அனுபவத்தை நானும் இங்க பகிர்ந்துக்கிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. என்ன நேரிலே ஒற்றை தலைவலியா? மன தைரியம் உள்ளவங்க மட்டும் இதை பயன்படுத்துங்க, எல்லாரும் பயன்படுத்த வேண்டாம். ரொம்ப அற்புதமான தகவல். இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பைல்ஸ்க்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு தினமும் மோரில் சாப்பிட்டு வரலாம். அதுக்கப்புறம் சோரைசிஸ் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு தாராளமா இதை ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பா பயன்படுத்திட்டு வரலாம். உடல் உஷ்ணமா இருக்கிறவங்க தாராளமா பயன்படுத்தலாம். குழந்தைங்களுக்கு வயிற்றுல பூச்சி, அந்த புழு பூச்சி, நாடா புழு பூச்சி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுங்க, சாறு விட்டீங்கன்னா அழகா வெளியே வந்துடும். இது மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம குப்பைமேனியை பயன்படுத்தலாம். குப்பையா இருக்கிற உடம்ப மேனியா அழகா மாத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகை. பூனை வணங்கின்னு சொல்லுவாங்க. ஆமா. இன்னொன்னு, இது பூனை கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அந்த வேரை அதை அப்படியே நக்கிட்டே இருக்கும், அப்படியே புரளும், அதை சுத்தி விளையாடிட்டே இருக்கும், அதை விட்டு வெளியே வராது. அதனாலதான் அதுக்கு பேரு பூனை வணங்கின்னு ஒரு பேர் இருக்கு. கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம் ஐயா.